வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இது எங்கள் வீடு. பின்னாடி போர் இருக்கு. இது ஒரு ஃப்ளாட்டில நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போர் போட்டு அதை சுற்றி ஒரு ரூம் கட்டினோம். ஒரு 10 அடி தான் இருக்கும். அதில் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. பஞ்சு மிட்டாய் போட்டுட்டு, அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு முருங்கை மரம் நட்டேன். அதில் ஒரு அவரைக்காய் நட்டேன். அது பெருசாயிடுச்சு. துவரைக்காயும் நட்டுருக்கேன். இது 2வது பக்கத்தில் இருக்கிற இடம். 16, 16 பிரித்து கடகால் போட்டு 7 அடி வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு. அதில் துவரைக்கா, ஆ சப்போட்டா, இது திராட்சை, சந்தன முல்லை இதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ குப்பை இருந்துச்சு. மழை நாளில் நான் அதை போய் சுத்தம் பண்ணி பெருக்காத விட்டுட்டேன். தண்ணியும் ஊற்றலை. இப்போ அதை சுத்தம் பண்ணேன். இதோ இருக்கு பாருங்கள் துவரைக்கா. இந்த முருங்கை மரத்தாண்ட ஒரு துவரைச்செடி. இது ஹிந்திக்காரர் இருக்கிற வீடு. ஒரே ரூமு. அதான் ஓனரு. அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. இது இவர் தான். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போட்டிருந்த துவரைக்காயை அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி அதை நான் இப்போது தண்ணி விடணும். மழை நாள் போயிடுச்சு. தை மாதம் வந்துடுச்சு. அதனால் எவ்வளோ பிளாஸ்டிக்கு, தழை இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். இதுதான் அந்த இடம். இது திராட்சை கொடி. இது பச்சை சம்பங்கி. ஒரே ஒரு வேர் தான் வாங்கிட்டு வந்தேன். அது 10 வருஷம் கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க வேர் உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. அதை உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றே ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்து வச்சா அது கொடி பரவி பெருசாகி அதை பிடுங்கி ஒரு இடத்துல நட்டிருக்கேன். இப்போ இது துவரைக்காய். இந்த துவரைக்காயும் நான் பச்சையாக பறிக்கல, காஞ்சதாக பறித்தேன். 4 செடி நட்டேன். அதில் 1 மட்டும் நல்லா பெருசாகி பெரிய மரமாயிட்டு காய் வச்சிச்சு. நான் போய் அதை பச்சை காயை பறிக்காததுனால இப்போ காஞ்சிச்சு. இப்போ அந்த காயை பறிக்கிறேன். காயை பறித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது பறிச்சது அது. பிளாக் பீட்டியும் இருக்குது. ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி நட்டு வச்சுருந்தேன். அதில் ஒரு காய் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் பறித்து காயெல்லாம் இவ்வளோ வந்திருக்கு காஞ்சது. இதை உரித்து துவரங்கொட்டை உடைக்கலாம்னு இருக்கேன். இல்லை கொட்டை குழம்பு வைக்கலாம். இது பச்சை சம்பங்கி. அதை நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு வேருக்கு பதில் நிறைய வேர் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஆன்லைனில் யாராவது கேட்டால் கூட நான் இதை உற்பத்தி பண்ணி தருவேன். இப்போ அங்கேருந்த எல்லா தழையும் இது மாதிரி தான் பெருக்கி வாரி அந்த வேருங்கள்லேயே நான் போட்டு உரமாக உள்ள அமுக்கி விட்டுட்டேன். மக்காத குப்பையெல்லாம் வெளியே போட்டுட்டு பிளாஸ்டிக் தழையை அந்த திராட்சைக்கு தான் நட்டு வச்சுருக்கேன். இது பச்சை சம்பங்கி. இது யாராவது வேணும்னா சொல்லுங்கள். ஆன்லைனில் நான் வேறு உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். கொரியர் காசு மட்டும் 50 ரூபாய்.